Morning students. Today now we are discussing about second chapter human reproduction la female reproduction oogenesis la இருக்கக்கூடிய 10 one mark question discuss பண்ணலாம். Okay வாங்க பார்க்கலாம். The first question, the part of fallopian tube closest to the ovary. Okay நமக்கு தெரியும் fallopian tube. Okay இப்ப fallopian tubeல மெயினா மூணு பார்ட் இருக்கும். நாம இருக்கு இல்லையா? ஒண்ணுக்கு என்ன பேர் அப்படிங்கறது infundibulum அப்படினு சொல்லுவாங்க. ரெண்டாவது isthmusனு ஒரு பார்ட் இருக்கு. மூணாவது ஆம்புலார் ரீஜியன் ஒரு பார்ட் இருக்கு. இதுல ஓவரிக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு பார்ட் என்னன்னு क्वेश्चन கேக்குறாங்க. இப்போ எக்ஸாம்பிள் பாத்தீங்க அப்படினு கேட்டா ஒரு எக்ஸாம்பிள் அதாவது இப்படி சொல்றோம் அப்படினா வந்து இப்படி ஞாபகம் வச்சுக்கோ. that is ovary அப்படினு கேட்டா இப்படி ஃபார்ம் ஆயிருக்கும். that is uterus அப்படினு ஞாபகம் வச்சுக்கோ. இப்போ ஓவரிக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய பார்ட் இது ஒரு பார்ட் இருக்கு, இது ஒரு பார்ட் இருக்கும், இங்க ஒரு பார்ட் இருக்கும். இப்போ இந்த இடத்துல ஈஸியா ஞாபகம் வச்சுக்கோ. ஒண்ணு மேக்ஸிமம் பாத்தீங்க அப்படின்னு கேட்டா ஓவரிக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய இந்த பார்ட்டுக்கு என்ன பேர் அப்படின்னா infundibulum அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த infundibulumல இருக்கக்கூடிய ஃபிங்கர் லைக் ஸ்ட்ரக்சருக்கு என்ன பேர் அப்படின்னா பிம்ப்ரேன்னு சொல்லுவோம். இதுதான் கலெக்ஷன் ஆஃப் எக். ஓகே, அப்ப இந்த infundibulumல இருக்கக்கூடிய வைடர் ரீஜனுக்கு என்ன பேர் அப்படின்னா அதுதான் ஆம்புலா. தென் இதுல இருக்கக்கூடிய லாஸ்ட் பார்ட் யார் அப்படின்னா isthmus. ஓகே, அப்ப isthmus என்ன பண்ணுது அப்படின்னா கனெக்டிங் யார யுட்டிரஸையும் ஆம்புலாவையும் கனெக்ட் பண்ணும். அப்ப இத கரெக்டான ஆன்சர் சர்விக்ஸ் அப்படிங்கிறது சம்பந்தமே இல்ல. சர்விக்ஸ் அப்படிங்கிறது உனக்கு என்னது இங்க இருக்கக்கூடிய வெஜினாவை ஃபாலோ பண்ணி இருக்கக்கூடிய ஒரு பார்ட். அப்ப கண்டிப்பா எது கிடையாது, சர்விக்ஸும் கிடையாது, அதே மாதிரி நெக்ஸ்ட் ஆம்புலாவும் கிடையாது, அதே மாதிரி அடுத்து நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா isthmusம் கிடையாது. அப்ப கரெக்டான ஆன்சர் infundibulum. அப்ப infundibulum தான் சரியான ஆன்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப ஈஸியா ஞாபகம் வச்சுக்க இத ஒரு சைடு. தென் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படிங்கற செகண்ட் क्वेश्चन, the inner layer of human uterus. யுட்டிரஸ் உடைய இன்னர் லேயர் என்ன? ஃபார் எக்ஸாம்பிள் பெரிமெட்ரியம் இருக்கு, மயோமெட்ரியம், எண்டோமெட்ரியம், பெரிகார்டியம். ஆன்சர் ரெடியா? ஓகேவா? நீ ஆன்சர் சொல்லி பாத்துக்கோ. ஓகே, இதுல ஃபர்ஸ்ட் பெரினாவே அவுட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. நமக்கு ஒரு மீனிங் இருக்கு, பெரினா அவுட்டர். அப்ப அவுட்டர் லேயர் அவங்க என்ன கேக்குறாங்க இன்னர். அப்ப கண்டிப்பா என்ன இல்ல, ஓகே பெரிமெட்ரியம் இல்ல. ரெண்டாவது மயோனாவே மசில். இது ஆக்சுவலா என்ன இருக்கும் அப்படின்னா மிடில்ல இருக்கும். அப்ப இருந்தா ஒன்னு எண்டோமெட்ரியமா இருக்கு இல்லனா பெரிகார்டியம். இதுவும் என்னது பெரினாவே அவுட்டர். இப்ப இந்த பெரிகார்டியம் அப்படிங்கிறது ஹார்ட்டை கவர் பண்ணி இருக்கக்கூடிய லேயர். அப்ப கரெக்டான ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா எண்டோமெட்ரியம். எப்பவுமே தெரிஞ்ச ஆன்சரை வச்சு தெரியாத ஆன்சர் ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். பெரினாவே அவுட்டர், ரெண்டுமே இல்ல. மயோனங்கிறதுக்கு மசில்ல வந்துரும். அப்ப மேக்ஸிமம் இது மிடில்ல இருக்கு. அப்ப இன்னர் லேயர் யார் அப்படின்னு கேட்டா எண்டோமெட்ரியம். ஓகே, தென் தேர்ட் क्वेश्चन, which gland located into the anterior wall of vagina and around the lower end of urethra. ஓகே, எந்த gland எங்க anterior wall of vagina, anterior wall of vaginaவுல இருக்கு. இது அரவுண்ட் எதை அரவுண்ட் பண்ணி lower end of urethra இது அரவுண்ட் பண்ணி இருப்பது யார் சார் அப்படின்னு கேட்டா மொத்தம் 4 gland கொடுத்திருக்காங்க. A ஆப்ஷன் Bartholin gland, B ஆப்ஷன் vestibular gland, C Skinner's gland, D seminal vesicle. இப்போ நமக்கு என்ன பண்ணுவோம், தெரிஞ்ச ஆன்சர்ல இருந்து வரலாம் இல்லையா? இப்போ seminal vesicle. இப்போ seminal vesicles அப்படினாவே என்ன மீனிங்? that is a male. இவங்க என்ன கொடுத்திருக்காங்க அப்படினா வெஜினான்னு கொடுத்துட்டாங்க. அப்ப வெஜினாவன ஃபீமேல், இது மேல்ல இருக்கக்கூடிய ஒண்ணு. ஏனா pair of seminal vesicles இருக்கு. இது seminal plasmaவை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு gland. that is a pair of seminal vesicle male. ரெண்டாவது vestibular gland. அப்ப vestibular gland Bartholin அப்படிங்கிறது எங்க சார் இருக்குன்னு கேட்டா அதுவே போஸ்டீரியர். இங்க ஆக்சுவலா ஆன்டீரியர் கொடுத்திருக்காங்க இல்லையா? இது வந்து பாத்தீங்க அப்படின்னா போஸ்டீரியர்ல. ஓகே, போஸ்டீரியர்ல எங்க இருக்கு அப்படின்னா ரைட் அண்ட் லெஃப்ட் ஆஃப் தி வெஜினா. ரைட் அண்ட் லெஃப்ட் ஆஃப் வெஜினாவுல இருப்பது யார் சார் அப்படின்னு கேட்டா Bartholin gland. கடைசி இது ஃபீமேல் gland தான். Bartholinக்கு இன்னொரு பேரு தான் என்ன சார் அப்படின்னா vestibular gland. Bartholin otherwise called என்ன vestibular gland. அப்ப என்ன இல்ல, இதுவும் கிடையாது, இது ரெண்டும் கிடையாது. அப்ப கரெக்டான ஆன்சர் என்னது Skinner's gland. நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. ஃபீமேல்ல இருக்கக்கூடிய gland ரெண்டு தான். ஒன்னு Skinner's gland, இன்னொன்னு Bartholin gland. Bartholin gland எங்க இருக்கு அப்படின்னா posterior part of right and left region of vagina. ஆனா Skinner's gland எங்க இருக்கு அப்படின்னா anterior wall of vagina and around the lower end of urethra அப்படின்னு சொல்லுவாங்க.
பாலூட்டிகளுடைய எஃகு எப்படி சார் இருக்கும்? மீசோலிஸ்டர் அண்ட் நான் கிளிடாய், மைக்ரோலிஸ்டர் அண்ட் நான் கிளிடாய், ஏலிசித்தர் அண்ட் நான் கிளிடாய், ஏலிசித்தர் அண்ட் கிளிடாய்க்கு கொடுத்திருக்காங்க. இப்போ நமக்கு தெரியும் மேக்ஸிமம் பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஓகே மீசோ அப்படினாவே என்ன மீனிங்னா மாடரேட் அப்படின்னு சொல்லுவாங்க. நமக்கு தெரியும் இல்லையா? அதாவது the egg can classified into many types based on amount of yolk. கரு உணவின் அடிப்படையில் பிரிக்கிறாங்க. ஏ லெசித்தல், மைக்ரோ லெசித்தல், ஓகே மெகா லெசித்தல் அப்படின்னு பிரிப்பாங்க. அதாவது லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் யோக் இருந்தா மெகா, மாடரேட்டா இருந்தா மீசோ, ரொம்ப மைனூட்டா இருந்தா மைக்ரோ, எதுவுமே இல்ல அப்படின்னா ஏ லெசித்தல். இங்க என்ன கேட்டிருக்காங்க? பாலூட்டியோட மீசோனா மாடரேட், மாடரேட் அமௌண்ட் ஆஃப் யோக் இருக்கும். நான் கிளிடைக் அப்படின்னு கேட்டா ஆப்ஷன்ஸ் ஆஃப் செல். இங்க உனக்கு என்ன கிடையாது அப்படின்னா செல் கிடையாது. இட் இஸ் ஆப்ஷன்ஸ் ஆஃப் செல். ஓடற்ற முட்டையா இருக்கும். ரெண்டாவது மைக்ரோலிசித்தல் அண்ட் நான் கிளிடைக். மைக்ரோனா என்ன மீனிங் சொல்லியிருக்கேன்? மைனூட் அல்லது லோ அமௌண்ட், லோ அமௌண்ட் ஆஃப் யோக் இருக்கும். இது நான் கிளிடைக். அதே மாதிரி ஏ லிசித்தல் தான் ஆப்ஷன்ஸ் ஆஃப் யோக், நான் கிளிடைக். அதே மாதிரி ஏ லிசித்தல் அண்ட் கிளிடைக். ஓகேவா? இது மேக்ஸிமம் பாத்தீங்க அப்படின்னு கேட்ட கிளிடைக் கொடுத்திருக்காங்க. அப்ப ஈஸியா ஞாபகம் வச்சுக்கோ. இந்த இடத்துல மேமேலியன் எக் எப்படி சார் இருக்குன்னு கேட்டா ஏ லெசித்தல். ஏன்னு கேட்டா ஆப்ஷன்ஸ் ஆஃப் யோக், கரு உணவு கிடையாது, அங்க என்ன கிடையாது? செல்லும் கிடையாது. அப்ப என்ன எழுதுவ? சி ஆப்ஷன் தான் கரெக்டான ஆன்சர். ஓகே, தென் ஃபிஃப்த் क्वेश्चन, the outer membrane of human ovum. ஓகே, ஹியூமன் ஓவம்ல இருக்கக்கூடிய அவுட்டர் மெம்பரேன் என்ன? இப்போ எக்ஸாம்பிள் பாத்தீங்க அப்படின்னா the ovum can covered by 3 layer. ஒன் இஸ் கால்ட் என்ன சார் அப்படின்னு கேட்டா அவுட்டர் லேயர், ரெண்டாவது மிடில் லேயர் இருக்கு, தென் நெக்ஸ்ட் வந்து பார்த்தா அப்படின்னா இன்னர் லேயர் இருக்கு. இப்போ இதுல மேக்ஸிமம் பாத்தீங்க அப்படின்னு கேட்டா அவுட்டர் லேயர் என்ன சார் அப்படின்னு கேட்டா கொரோனா ரேடியேட்டா, மிடில் லேயர் யாருன்னா சோனா பெலிசிடா, இன்னர் லேயர் யார் அப்படின்னா விட்டலின் மெம்பரேன். அண்டர்ஸ்டாண்டா? இப்போ ஈஸியா ஞாபகம் என்ன क्वेश्चन கேட்டிருக்காங்க? the outer membrane of human ovum. அவுட்டர் மெம்பரேன் ஆஃப் ஹியூமன் ஓவம் யார் சார் அப்படின்னு கேட்டா கொரோனா ரேடியேட்டா, மிடில்ல இருக்கிறது சோனா பெலிசிடா, இன்னர்ல இருக்கிறது விட்டலின் மெம்பரேன், பிளூரல் மெம்பரேன் அப்படிங்கறத லங்ஸ் கவர் பண்ணி இருக்கக்கூடிய மெம்பரேன். வாட் இஸ் பிளூரா அப்படின்னா அவுட்டர் கவரிங் லேயர் ஆஃப் லங்ஸ். ஓகே, தென் சிக்ஸ்த் क्वेश्चन, the birth canal formed. சார் பிறப்பு பர்த் கேனால் எப்படி சார் உருவாயிருக்கு அப்படின்னா ஒன்லி பெல்லோபியன் டியூப் மட்டும்ங்கறாங்க. பெல்லோபியன் டியூப் மட்டும் நம்ம படம் வரைஞ்சது பெல்லோபியன் டியூப் மட்டும். ரெண்டாவது யுட்டிரஸ் அலோன், யுட்டிரஸ் கர்ப்பப்பை மட்டும். ரெண்டாவது சர்விக்கல் கேனாலும் வெஜினா ரெண்டும் சேர்ந்தது. மூணாவது வெஜினா மட்டும். அப்ப வெஜினா அப்படிங்கிறது மட்டும் இல்ல, வெஜினாங்கிறது ஃபீமேல் கோப்லட்டரி ஆர்கன், அதுவும் கிடையாது. யுட்டிரஸ் அப்படிங்கிறது எக் டெவலப் ஆக, எம்பிரியோ டெவலப் ஆகக்கூடிய ஒரு பார்ட். பெல்லோபியன் டியூப் அப்படிங்கிறது ஃபெர்டிலைசேஷன் நடைபெறக்கூடிய ஒரு பார்ட். அப்ப இந்த இடத்துல பர்த் கேனால் அப்படிங்கிறது என்ன சொல்லுவாங்க? சர்விக்கல் கேனாலும் வெஜினாவும் சேர்ந்ததுக்கு பெயர் தான் பர்த் கேனால். cervical canal along with vagina to form என்னவா ஃபார்ம் ஆயிருக்கு? birth canal ஃபார்ம் ஆயிருக்கு. then the next question, the external opening of vagina partially closed. அப்ப the external opening of vagina வை partially close பண்ணி இருக்கக்கூடிய ஒரு thin ring like structure, ஒரு screen layer. அந்த லேயருக்கு என்ன பேருன்னு கேக்குறாங்க. ஒன்னு லேபியோ மேஜோரா, லேபியா மைனோரா, ஹைமன், கிளிட்டோரிஸ். சரி, இது எல்லாமே யாருடைய பார்ட் அப்படின்னா வெஜினாவுடைய பகுதிகள். வெஜினாவுடைய பார்ட் மேஜரா, மைனோரா, ஹைமன், கிளாட்டரிஸ். ஓகே, இந்த இடத்துல ஸ்கிரீன். அப்ப ஸ்கிரீன் அப்படின்னு கேட்டா உனக்கு என்ன சொல்லுவோம்? இது மேஜரானா மேல் லேயர் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம், இது கீழ் லேயர் லோயர் லேயர் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இது கிளிட்டோரிஸ் கிடையாது. அப்ப இந்த இடத்துல என்ன சார் அப்படின்னு கேட்டா கைமன் அப்படிங்கிறது தான் சரியான ஆன்சர். கைமன், கன்னித்திரை அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, தென் நெக்ஸ்ட் क्वेश्चन, which serves reservoir of milk. சரி, எந்த பார்ட் ரிசர்வாயர் ஆஃப் மில்க், பாலை தேக்கி வைக்கும் மையமாக செயல்படுகிறது? டெம்பரரி ரிசர்வாயர் ஆஃப் மில்க் அப்படின்னு கேட்டா ஒன்னு மேம்லரி டக்ட் கொடுத்திருக்காங்க, லாக்டிபரஸ் சைனஸ் கொடுத்திருக்காங்க, மேம்லரி ஆம்புலா கொடுத்திருக்காங்க, மேம்லரி டிபியூல்ஸ் கொடுத்திருக்காங்க. இப்போ நமக்கு தெரியும் ஒவ்வொரு மெமரி கிளாண்ட்லயுமே என்ன செல்ஸ் இருக்குன்னா அசினஸ் செல்ஸ், அசினஸ் செல்ஸ் இருக்குன்னு சொல்லுவோம். தட் இஸ் அல்வியோலை லோப்ஸ். ஓகே, அந்த எல்லா செல்ஸும் எல்லா லோப்ஸும் எங்க தான் ஃபர்ஸ்ட் ஓபன் ஆகுன்னு கேட்டா டிபியூல்ஸ்ல தான் ஓபன் ஆகும். டிபியூல்ஸ் எங்க ஓபன் ஆகுது? ஓகே, மேம்லரி டக்ட்ல ஓபன் ஆகும். மேம்லரி டக்ட் எங்க ஓபன் ஆகுதுன்னா மேம்லரி ஆம்புலாவுல ஓபன் ஆகும். மேம்லரி ஆம்புலா எங்க சார் ஓபன் ஆகுது அப்படின்னா லாக்டிபரஸ் சைனஸ்.
ஓகே, அப்ப லாக்டிபரஸ் சைனஸ் சரி, இதுதான் உனக்கு என்னது ரிசர்வாயர் ஆஃப் மில்க் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் இந்த எக்ஸ்டர்னல் ஸ்மால் ஓப்பனிங் வழியா மில்க் இன்ஜெக்ட் ஆயிடும். அண்டர்ஸ்டாண்டா? அப்ப ஈஸியா ஃபர்ஸ்ட் அங்க இருக்கக்கூடிய ரீஸ் வந்து பாத்தீங்கன்னா அந்த எசினஸ் செல்ஸ், அல்வியோலர் செல்ஸ் ஆர் கிளாண்ட் டு டுகெதர் டு யார் மெமரி டிபியூல்ஸ், மெமரி டிபியூல்ஸ் டு ஃபார்ம் எங்கன்னா மெமரி டக்ட், then to form the wider region is called ampulla, finally எங்க சார் அப்படினா லாக்டிபரஸ் சைனஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, then in the female lifespan about how many ova or egg released before menopause. ஓகே, அதாவது மெனோபாஸ் ஸ்டேஜுக்கு முன்னால எவ்வளவு எக் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க from puberty ல இருந்து. ஆக்சுவலா during the birth சார் குழந்தை பிறக்கும் போது மில்லியன்ஸ் ஆஃப் எக் இருக்கும், லட்சக்கணக்கான எக் இருக்கும். ஓகே, ஆனா அவங்களால எவ்வளவு சார் எக் ரிலீஸ் பண்ண முடியும் அப்படின்னு கேக்குறாங்க. ஓகே, இப்ப பாரு ஒன்லி ஒரு எக் மட்டும் கண்டிப்பா என்னது இல்லவே இல்ல. ரெண்டாவது 300 to 400, 400 to 500, 100 to 200. அப்ப மேக்ஸிமம் பாத்தீங்க அப்படின்னு கேட்டா எவ்வளவு சார் இருக்கலாம் அப்படின்னு கேட்டா இங்க தெளிவா ஞாபகம் வச்சுக்கோ, 300ல இருந்து 400 எக் from puberty to menopause stage. menopause stage-க்கு முன்னால எவ்வளவு ப்ரொடியூஸ் ஆகலாம்? 300ல இருந்து 400 எக் மட்டும் தான் ப்ரொடியூஸ் ஆகும். ஆனா மேலா இருந்தா எடுத்துக்கோ more than 500 பில்லியன். ஓகே, ஆண்கள் 500 பில்லியனுக்கு மேல ஸ்பெர்ம உற்பத்தி பண்ணுவாங்க. மேலா இருந்தா 500 பில்லியன், இது மோர். ஏன்னா மேல நம்ம என்ன பண்றோம் அப்படியே during the life long, ஓகே, ஆண்டு முழுவதும் சாகும் வரை ப்ரொடியூஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. ஆனா இவங்க பிஃபோர் மெனோபாஸ் ஸ்டேஜ் மட்டும் தான். தென் நெக்ஸ்ட் இட் இஸ் தி ஸ்மாலஸ்ட் ஹியூமன் செல். சரி, இருக்கறதுலயே வந்து பாருங்க மிக சிறிய செல் யார் அப்படினா ஸ்பெர்மா, ஓவமா, நியூரானா, நெஃப்ரானான்னு பார்த்தோம் அப்படினா நெஃப்ரான்ங்கிறது நமக்கு தெரியும் ஃபங்க்ஷனல் யூனிட் ஆஃப் நர்வஸ் சரி எக்ஸ்கிரீட்டரி சிஸ்டம் ஆர் கிட்னி, நியூரான்ங்கிறது நர்வஸ் சிஸ்டம். இங்க ஓவம், ஓவம் அப்படிங்கிறது லார்ஜஸ்ட்னு நமக்கு தெரியும், largest human cell. அப்ப கரெக்டான ஆன்சர் ஸ்பெர்ம். இப்ப ஸ்பெர்ம் அப்படிங்கிறது தான் smallest human cell அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, மறுபடியும் ஒரே டைம் ரீகால் பண்ணுவோம். சார் பார்ட் ஆஃப் fallopian tube closest to the ovary, ஓவரிக்கு மிக அருகாமையில் இருப்பது யார் அப்படினா infundibulum தான். inner layer of human uterus endometrium, which gland located in the anterior wall of vagina and around the lower end of urethra அப்படின்னு கேட்டா that is another Skinner's gland. Mammalian egg அப்படிங்கிறது acyclical and non-ciliate. Outer membrane of human ovum என்ன சார் அப்படின்னு கேட்டா that is a corona radiata. Then birth canal formed by cervical canal and vagina. Then external opening of vagina is partially closed by thin ring of tissue is called hymen. Then which serves reservoir of milk அப்படினா lactiferous sinus. Okay, then the female lifespan about how many ova or egg released before menopause அப்படினா 300 to 400. ஃபைனலா ஸ்மாலஸ்ட் ஹியூமன் செல் யார் அப்படின்னு கேட்டா ஸ்பெர்ம். சார் கண்டினியூவா வாட்ச் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ.